நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாளையக்காரர்கள். பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடர்கால கிளர்ச்சிகள். இதில் தான் வந்து பாளையக்காரர்கள் வராங்க. பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாளையம் என்ற சொல் வந்து பார்த்தோன்னா ஒரு பகுதியையோ இல்லை ஒரு இராணுவ முகமையோ ஒரு சிற்றரசையோ மட்டும் தான் சொல்லணும். இது பாளையம் என்ற சொல். இந்த பாளையம் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போலிக்கார், இவங்க போலிக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள். அது வந்து தமிழில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசு கப்பம் கட்டும் குறுநில அரசு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பம் கட்டுறாங்கல்ல, ஒரு சின்ன அரசு இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பேரரசு கப்பம் கட்டுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரங்கள் இது எங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வாரங்களை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காகதி அரசில் உருவாக்கப்பட்டது இப்பாளையக்கார முறை. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மதுரை நாயக்கர் வந்து 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் முறையை அறிமுகப்படுத்துகிறார். பரம்பரையாக 72 பாளையங்களாக இருந்திருக்கிறது. பாளையங்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கிறாங்க. பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு யாருடைய கட்டுப்பாட்டுன்னு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரசு அவர்களுடைய காவல் காக்கும் கடமை வந்து பார்த்திங்கன்னா படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல்னு சொல்கிறாங்க. இதை எப்படியெல்லாம் அழைக்கிறாங்கன்னா படிக்காவல்னு சொல்கிறாங்க, அப்புறம் அரசு காவல்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு இதுவும் அவங்களுடைய இதுதான் வந்து காவல் காக்கும் கடமை சொல்கிறாங்க. பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள இந்த பாளையக்காரர்கள் வந்து உதவியாக இருக்காங்க. இவங்க தான் வந்து அவங்களுக்கு மொத்தமாக அவங்க என்ன இந்த போர் அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் உதவியாக இருக்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா 200 வருஷங்களாக இவங்களுடைய ஆட்சி இருந்தது, பாளையர்களுடைய ஆட்சி இருந்தது. அடுத்ததாக பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. எங்கள் நாயக்கர் மன்னர்களால் உருவாக்கப்படுகிற 72 பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்காக 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்களில் கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனுடைய தலைமையில் இருக்கும். மேற்கில் இருக்கிற பாளையம் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, அடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த புலித்தேவரோட புரட்சி, கட்டபொம்மன் புரட்சிலாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட என்னுடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். வெற்றி நமது ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ. இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.